நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையுமே அழிச்சிட்டு அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு வர்றான். அவனுக்கு மனைவி ஒரு குழந்தை இருக்கு. அப்படி இருந்துமே நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணிருக்கான். அப்புறம் மத்தவனுக்கு எல்லாமே எதுவும் பண்ணாத மாதிரி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டமேனு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கானுங்க. ஆனா அந்த மணல்ல பாதிக்கப்பட்டவன் மட்டும் ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டமேனு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோயினோட முகம் பேய் முகம் மாதிரி தெரியுது. பார்த்து பயந்துடுறான். ஆனா இது அவனோட கற்பனை. அடுத்த நாள் காலையில அந்த வீடியோ எடுத்துட்டு இருப்பான்ல, அவன் ஓடி வர்றான். வந்து டேய் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். என்னடா காணாம போச்சுன்னு கேக்குறானுங்க. டேய் கேமரா காணாம போயிடுச்சுங்கிறான். சரி விடு வேற கேமரா வாங்கிக்கலாம்னு சொல்றானுங்க. டேய் அதுல அந்த பொண்ணை ரேப் பண்ண ரெக்கார்ட் அதுல இருந்துச்சு, அதோட தூக்கிட்டு போயிட்டானுங்கிறான். இவனுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகி போட்டு அடி அடி அடிக்கிறானுங்க. ஏன்டா அந்த அங்கிள் அன்னைக்கு அதை எரிக்க சொல்லிட்டாரு, நீ இன்னாத வச்சிருக்கியான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டானுங்க. இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். அடுத்து அந்த போலீஸ்காரன் அவன் வீட்டுக்கு வர்றான். அப்ப அவனோட மனைவி கிட்ட ஒருத்தன் கேசட் கொடுத்து இதை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான் போல. யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேக்குறாங்க. அந்த கேசட்ல இருக்கிறது ஹீரோயினோட வீடியோன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இந்த வீடியோ நீ பாத்தியான்னு கேக்குறப்ப இல்லங்க நீங்க வந்து பாத்துப்பீங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன்னு சொல்றான்.